பரீட்சைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கோம். என் அன்பு மாணவ செல்வங்களே, பயமாக இருக்கிறதா? பயப்படாதீங்க. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்துல உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பயப்படாதே என்று சொல்லுகிறார். பயப்படாதீங்க, தைரியமாக படிங்க, தைரியமாக ஆயத்தப்படுங்க, சந்தோஷமாக உங்களுடைய எக்ஸாமுக்கு கடந்து செல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட வருவார். அந்த எக்ஸாமை எழுத போகிறது நீங்கள் அல்ல, உங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவர் உங்களுக்காக எழுத போகிறார் என்கிற விஷயத்தை மறந்து விடாதீங்க. இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று. இந்த வேளையிலும் உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அவர் சகாயம் பண்ணுவார். தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, என் அன்பு மாணவ செல்வங்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க, இவர்களை தைரியப்படுத்துங்க, இவர்களுக்கு சகாயம் பண்ணுங்க. தகப்பனே, அந்த எக்ஸாம் ஆளுக்குள்ளே இவர்கள் கடந்து செல்லுகிற பொழுது இவர்களோடு கூட நீர் செல்வீராக. இவர்களுக்காக இவர்களுடைய கரங்களை பிடித்து நீர் எக்ஸாம் எழுதும். இவர்களை தைரியப்படுத்தும், திடப்படுத்தும். எல்லா பயங்கள், பாரங்கள் இவர்களை விட்டு விலகி போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய மனதுருக்கத்தினால் இவர்களை நிரப்பி அருளும். உம்முடைய உதவியின் கரம் இவர்கள் மேலே இறங்கி வருகிறதற்காக நன்றி. மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.